ஒரு மேரேஜ் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணாலே அது அஃபென்ஸ் தானே. அப்படி இருக்கும்போது ஆக்டர் வனிதா மட்டும் எப்படி 4-5 மேரேஜ் மேல பண்ணிட்டே இருக்காங்க? அந்த மாதிரி பண்ணலாமா? அப்படி பண்ணா லீகலா? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல கேள்விதாங்க. ஒரு மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மேரேஜை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை உங்க செகண்ட் மேரேஜுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது அந்த செகண்ட் மேரேஜை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க தேர்ட் மேரேஜ் கூட பண்ணிக்கலாங்க. ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பிடிக்கல இல்ல அந்த வாழ்க்கையில வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு எத்தனை மேரேஜ் வேணா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க டிவோர்ஸ் பண்ணாம நீங்க மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அது அஃபென்ஸ்ங்க. பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 81ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பார்ட்னர் உயிரோட இருக்கும் போது இன்னொரு மேரேஜ் பண்றாங்க, டிவோர்ஸ் எதுவுமே வாங்காம பண்றாங்க அப்படின்னா அது பைகாமிங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு தாங்க 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு அஃபென்ஸும் கிடையாது. அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாதுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.